ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராவின் ஊர் சுற்றலாம் வாங்க. இன்றைக்கி துபாயில் கோல்சோக் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த நகைங்கள்லாம். கவரிங் நகைங்க கூட இப்படி கொட்டி வச்சுருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க. கோல்சோக் மார்க்கெட்டு தேராவில் தான் இருக்குது. இங்கே 380க்கும் மேற்பட்ட வணிகர்கள் இருக்காங்க. நிறைய கோல்டு மார்க்கெட் இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் அப்படியே கொத்து கொத்தாக தங்க நகைகள் தொங்கிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே கவுனு, ட்ரௌசரு, ட்ரெஸ்ஸு, அடடடடடா எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் இருக்குது. கிரீடத்துலேருந்து கழுத்துக்கு போகிற நகைகள்லேருந்து கைக்கு போகிற நகைகள்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே இருக்குது. இது ஒரு வைரம் விற்கிற கடை. வைரம், பிளாட்டினம், வெள்ளி அந்த மாதிரியான விதவிதமான நகைகளும் இங்கே கொட்டி கிடக்குது. நம்ம ஊர் ரேட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு கிராமுக்கு ஒரு 700லேருந்து 800 ரூபா வரைக்கும் கம்மியாகுது. ஒரு சவரனுக்கு ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் குறைவாக இருக்குது. நம்ம பேரம் பேசி வாங்கினா இன்னும் கூட நிறைய குறையுது. இங்கே தான் நான் தமிழர்கள் நிறைய பேரை பார்த்தேன். எல்லாருமே இங்கே கோல்டு வாங்க தான் வந்திருந்தாங்க. நான் வெறும் ஃபோட்டோ வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் எதுவும் வாங்கலை. கவரிங் நகைகளை கூட இப்படி நம்ம ஊரில் கொட்டி வச்சுருப்பாங்களான்னு தெரியல. அப்படி கொட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு செயின்னா ஆயிரக்கணக்கில் தொங்குது. ஒரு வளையல்னா அப்படியே எக்கச்சக்கமாக தொங்குது. இங்கே 64 சவரனில் ஒரு வளையல் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வேர்ல்டு ரெக்கார்டாம், அது கின்னஸ் ரெக்கார்டாம். அது இங்கே இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்கச்சக்கமான நகைகளை போட்டுட்டு விளம்பரத்தில் வராங்க. இந்த ஊரில் அந்த மாதிரி போட்டுப்பாங்களா, திருமணத்துக்கு அந்த மாதிரி நகைகளை உபயோகப்படுத்துவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இங்கே பழைய கோல்டு மார்க்கெட்டும் அதுக்கு எதிரில் ஒரு புது கோல்டு மார்க்கெட்டும் இருக்குது. எங்கே வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். செய்கூலி சேதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேதாரம் 14% வரைக்கும் போடுறாங்க. நம்ம பேரம் பேசி அதை கம்மி பண்ணிக்கலாம். வேட் 5% போடுறாங்க. அதை நம்ம ஏர்போர்ட்டில் 4% நமக்கு திரும்பி கொடுத்துட்றாங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்கே திரும்பி அனுப்பிச்சிடுறாங்க. 1% வேட் தான் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த நகையை பாருங்கள், 2 முதல்ல கழுத்தில் இருக்கிற மாதிரி அட்டிகை, ஒரு முதல்ல மட்டும் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு அட்டிகை. அடடாடா, எந்தெந்த விதத்தில் தான் இவங்க நகையை செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அவ்வளோ வெரைட்டிஸு, அவ்வளோ டிசைனு, அவ்வளோ மாடலாக செஞ்சு வச்சுருந்தாங்க. வாங்குறதுக்கு நமக்கு பணம் தாங்க வேணும். துபாய் வந்தால் கண்டிப்பாக ஒரு முறை அந்த கோல்சோக் மார்க்கெட்டை போய் பார்த்துட்டு வரணும். அங்கே தொங்குற அந்த மாதிரி நகைகளை, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு மாதிரி அந்த மாதிரியான நகைகளை நம்ம உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ அதை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோஸாவது எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே இருக்கிற நகைகள்லாம். அந்த மாடல் பாருங்கள், எவ்வளோ நகை போட்டுட்ருக்குன்னு அந்த டிவியில் பாருங்கள். ஒவ்வொரு கடையும் அவ்வளோ நகைகளை கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க. எவ்வளோ நகை நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அங்கே இருக்கிற ஒரு கடைக்காரர்கிட்ட கேட்டேன். அவர் லேடிஸ் 40 கிராம் வரைக்குமோ, ஜென்ட்ஸ் 20 கிராம் வரைக்குமோ எடுத்துகிட்டு போகலாம். அது டியூட்டி ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம டியூட்டி கட்டி தான் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரணும். அது நம்ம வாங்குகிற தங்கத்தை விட அதிகமான விலையாயிடும். இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த கோல்சோக் மார்க்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற ரோடு. இங்கேயும் நிறைய தங்க கடைகள் இருக்குது. அதை விட இங்கே நிறைய அந்த சேஃப்ரானு, அந்த ஸ்பைசஸ்ஸு, நட்ஸு, அப்புறம் அந்த பேரிச்சம்பழம் அதெல்லாம் எக்கச்சக்கமாக விற்கிறாங்க. ரொம்ப அருமையாக, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பேரிச்சம்பழங்களுக்கு நடுப்புறம் பாதாம், சாக்லேட்டு அந்த மாதிரி வச்சு சேல் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது. நகை வாங்குறமோ இல்லையோ நம்ம அந்த பேரிச்சம்பழமாவது வாங்கிட்டு வரலாம். ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கடையில் பாருங்கள், இந்த வளையல், செயின் எல்லாம் எப்படி தொங்குதுன்னு. இந்த நெக்லஸ் டிசைனை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒன்றும் 10 சவரனுக்கு மேலே தான் அப்படின்னு சொன்னாங்க அந்த நெக்லஸ் எல்லாம். அந்த கவுன் மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ கிராம் இருக்கும், எவ்வளோ சவரன் இருக்கும்னு நான் கேட்கவும் இல்லை, அது கற்பனை பண்ணி பார்க்கவும் இல்லை. கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. நம்ம தங்கம் வாங்கிறதுக்காக துபாய் போகிறதில்ல. துபாய் சுற்றி பார்க்க போகும்போது நம்ம விருப்பப்பட்டால் வாங்கிட்டு வரலாம். நம்ம ஊர் ரேட்டை விட ஒரு 5000 கம்மியாக தான் கிடைக்குது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த வெள்ளிலையும் இந்த பிளாட்டினம்லேயும் அந்த மாதிரி மெல்லிசான நகைகள் அந்த மாதிரி தான் அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியன்ஸ் மட்டும்தான் இந்த கோல்டு நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபுல் கவுனில் இந்த டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். முழு உடலையும் மறைக்கக்கூடிய முழு ஆடை தங்கத்தாலேயே
செம்மையாக இருக்குல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். நம்ம ஊர் பாரிஸ் கார்னர் மாதிரி லைனாக சந்தாக எல்லா பொருளும் விற்கிற மாதிரி கடைகள் இருந்தது. நம்ம டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே இது மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்குது. பர்ஸஸ்ஸு, அப்புறம் ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் பொம்மைங்க, நிறைய நம்ம கிஃப்ட் ஐட்டம்லாம் நிறைய எக்கச்சக்கமாக இருந்தது. விலையும் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. 1 dirham to 10 dirham அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் இருந்தது. நாங்கள் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணோம் குழந்தைங்களுக்காக. இந்த ஸ்பைசஸ் ஸ்டோர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸ்பைசஸ் எல்லாம் வந்து செம்ம ஸ்மெல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரேட் வந்து நம்ம ஊரை விட கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நாங்கள் வெறும் பேரிச்சம்பழம், சாக்லேட்டு இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தோம். சாக்லேட்ஸில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சுருந்தாங்க. எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். இதில் எது நல்லாயிருக்கும், எதை வாங்கிறது, எதை விடுறதுன்னே தெரியல. எங்களுக்கு தோணுன மாதிரி ஒரு 2-3 ஐட்டம் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ வெரைட்டி. சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டோம். இந்த மாதிரி இங்கே வந்து நிறைய கடைகள் இருந்தது. அதே மாதிரி இந்த குங்குமப்பூவும் நிறைய கடைகளில் விற்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்மெல்லாக ரொம்ப நல்லாவே இருந்தது. இங்கே இருக்கிற கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ராயலாக இருந்தது. எல்லாம் லக்ஸுரி கார்ஸ் தான். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். துபாய் வந்தால் கண்டிப்பாக கோல்சோக் மார்க்கெட் பார்த்துட்டு போங்க, மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.